வள்ளலாரின் நோக்கத்திற்கு மாறாக பெருவழி திடலில் கை வைக்காதே கை வைக்காதே கை வைக்காதே கூடுது பாரு மக்கள் கூட்டம் பெருவழி திடலை பார்த்தாதே பெருவழி திடலை பத்தாதே இடத்தை மாற்று தமிழக அரசு இடத்தை மாற்று தமிழக அரசு திமுக அரசு சர்வதேச மையம் கட்ட வேறு இடமே கிடைக்கவில்லையா வள்ளலாரின் ஆன்மீக பூமியை கட்டிடம் கட்டி மறைக்காதே வள்ளலாரின் ஆன்மீக அனில்குமார் இந்துமொழியுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர். இன்றைக்கு வடலூரில் வள்ளலாருடைய ஞான சபை சத்திய ஞான சபை இடத்துல இந்த பல்நோக்கு சேவை மையம் கட்டுறதை இடமாற்றம் கோரி இந்துமணி சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அரசாங்கத்துடைய நோக்கம் சரியான நோக்கம் இல்லை. வள்ளலார் காலத்திலிருந்து இந்த பெருவழி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. எத்தனையோ தலைமுறையாக 200 வருஷமாக இந்த பெருவழி பாதுகாக்க வேண்டும். அது எந்த விதமான கட்டிடப் பணிகளோ எந்த விதமான வேலைகளோ அதில் நடைபெறல. காரணம் என்னன்னு சொன்னால் வள்ளலாரோடைய தத்துவமே அந்த பெருவழி தான், ஏதுமற்ற நிலை அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் இந்த வள்ளலாருடைய தத்துவம். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சதுர வடிவில் அமைஞ்ச கோயிலில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் மக்கள் கூடக்கூடிய வேற ஒரு இடம் இல்லவே இல்லை. இந்த இடத்த திட்டமிட்டு அழிக்கிறதுக்காக இந்த அறநிலையத்துறையும் தமிழக அரசும் வேலை செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெருவெளியில் கூடுறாங்க, ஆண்டுதோறும் கூடுறாங்க. அப்போது இந்த மக்கள் கூடுவதை தடுக்கணுன்ற நோக்கத்துக்காக செய்கிறாங்களோ அல்லது நல்ல நோக்கத்துக்காக செய்கிறாங்களோ என்பதை தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் இத்தனை லட்சம் மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்து சன்மார்க்கவாதிகள் கூட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு பிடிவாதமாக அந்த இடத்துல தான் கட்டுவோன்னு சொல்கிறீங்க. எத்தனையோ இடம் இருக்குது, அந்த இடத்துல கட்டலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர்கள் பேசுகிறாங்க, சென்னையில் கட்டலாம், அல்ல வள்ளலாறு அறிமுகம் இல்லாத வேறு ஏதோ தென் மாவட்டங்களில் கட்டலாம், அல்லது வட மாவட்டங்களில் வேறு எங்கேயான ஒரு இடத்துல கொண்டு போய் தலைநகரங்களில் கட்டலாம், திருச்சியில் கட்டலாம், மதுரையில் கட்டலாம். இப்படி பல்வேறு நகரங்களில் கட்டக்கூடிய வள்ளலாருடைய புகழை பரப்ப வேண்டும் என்றால் இது போன்ற பகுதியில் பரப்ப வேண்டும். அதே மீறி வள்ளலார் வாழ்ந்த பூமியில் செய்ய வேண்டுமானால் ஒரு தனியார் இடத்துல அல்ல அரசு இடத்துல வேற எங்கேயாவது இடத்த வாங்கி மிகப்பெரிய அளவில் வள்ளலாருடைய புகழ் பரப்ப வேண்டும் என்பதுதான் இந்துமொழியுடைய கோரிக்கை. எனவே இந்த பெருவழி என்பது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சதுர நிலப்பரப்புள்ள வடலூருக்கே அழகான ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்த மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்துமணி கோரிக்கை வைத்து இன்றைக்கு இந்துமணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு இந்த சன்மார்க்களுடைய கோரிக்கையும் இந்துமணி கோரிக்கையும் கேட்டு முதல்வரும் இந்த அறநிலையத்துறையும் தன்னுடைய செயல்களை மாற்றி போக்கை மாற்றி வேறு இடத்துக்கு அதை மாற்றி வைக்க வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிய காணவர் பக்தர் பத்தியில் கவுண்டர் கட்டி காசு பார்க்க உண்டியல் வச்சு கொள்ளை அடிக்க நினைக்காதே ஜோதிய காணவர் பக்தர் பத்தியில் கவுண்டர் கட்டி காசு பார்க்க நினைக்காதே உண்டியல் வச்சு அதையும் திருட நினைக்காதே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் சர்வதேச மையத்தை இடத்தை மாற்ற இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு வெளியேறு பெருவெளி விட்டு வெளியேறு இடத்தை மாற்று சர்வதேச மையத்தின் இடத்தை மாற்று. நேரத்தை கருதி வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் இந்து முன்னணி பேரியக்கத்தின் வழிகாட்டிய அனைவருக்கும் வணக்கத்தை கூறி இது எனது கண்டன உரையை துவங்குகிறேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் உன்னை கேட்டாரா ஐயா? அந்த இடத்துல 108 ஏக்கர்ல இடம் வாங்கி வச்சிருக்க ஐயா, நீ அதுல
சர்வதேச மையத்தை கட்டி காசு பார்க்கறதுக்கு ஒண்ணு கூப்பிட்டாரா? எந்த நோக்கத்துக்கு வள்ளலார் சபையில 108 ஏக்கர் அளவுக்கு உனக்கு இடத்த பெருவெளியை உருவாக்கி வச்சாரு? எதுக்காக, எந்த நோக்கத்துக்கு உருவாக்கி வச்சாரு? உட்கார்ந்து அருட்பெருஞ்சோதி தவறாம படிக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நோக்கத்திற்கு எதிராக ஒருத்தவன் செயல் செய்கிறான் என்றால் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நமது கடமை. எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு கட்டின துணி கூட கண்டாது, அவுத்துட்டு போடுவான். ஆட்சியாளரின் நோக்கம் தெரிகிறது. அவர்கள் எதற்காக இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து வந்திருக்கிறார்கள் என்று நமக்கு புரிகிறது. நாம செலுத்தின ஓட்டை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து ஊட்டுற திட்டத்தை போட்டு எங்கெங்கெல்லாம் இந்து சமய மக்களுடைய ஆன்மீக இடங்கள்லாம் இருக்குதோ அதை அத்தனை ஆட்டையை போடலான்னு வந்திருக்கிறான். ஏற்கனவே ஒருத்தர் முயற்சி பண்ணா அத்தனை பேரும் ஒன்று கூடி விரட்டி அடிச்சோம். ஆனா அதே திட்டத்தை இப்ப என்ன பண்ணிருக்கான்னா வள்ளலாருடைய பேர்ல வள்ளலாரின் சர்வதேச மையமா வள்ளலார சர்வதேச அளவுக்கு உயர்த்த போறானா? அறநிலையத்துறையே அரங்கட்ட அறநிலையத்துறையே இத்தனை ஆண்டு நிர்வாகம் பண்றியாடா? அந்த இடத்துல லெட்டின் பாத்ரூம் கட்டிருக்கியாடா? வந்தவனுக்கு வயிறார சோறு போடுறாங்க. சோறு போட்டதுக்கு அவன் போறதுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு மலம் கிடைக்கிறதுக்கு இடம் இருக்கா? சுத்தி இருந்த அத்தனை பில்டிங்ல ஆட்டையை போட்டுட்ட. அத்தனை பேருக்கும் மிச்சம் இருக்கிற இடத்துல நீ பட்டா போட்டு கொடுத்துட்ட. இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது பெருவெளி திடல் தான். எதுக்காக பெருவெளி திடல்? அதை நமக்கு தெரிஞ்சுக்க வேணாமா? அந்த பெருவெளி திடல் மூலமா தான் மக்களுக்கு வள்ளலார் அவர்கள் சக்தியை கொடுக்கறதுக்காக அந்த பெருவெளி திடலை உருவாக்கி வச்சிருக்கிறார். அதுல கட்டணம் கட்ட அவருக்கு தெரியாதா? அந்த இடத்தை ஒதுக்கின மக்களுக்கு தெரியாதா அதுல கட்டணம் கட்டுறதுக்கு? இத்தனை ஆண்டுகளுக்கு எதுக்காக அது இருக்குது? அத்தனை லட்ச மக்களும் அந்த இடத்துல ஒன்று கூடி வள்ளலாரின் அருளை பெறுவதற்காக ஜோதி தரிசனத்தின் போது அவரோட அருளை பெறுவதற்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீ சர்வதேச மையம் அமைக்கிறிய, உன்னோட திட்டமிடலை மக்களுக்கு போட்டு காட்டு. அந்த இடத்துல உள்ள இடத்தை எம்டியா விடு. சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் பில்டிங்கை கட்டு. மக்களுக்கு தேவையானது கொண்டு வா. நீ வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்ய. நீ எதுக்கு மக்கள் ஒன்று கூடி மக்களுடைய அருளாளர்களுடைய அருளை பெறத்த இடத்தை நீ அடைக்க பாக்குற? ஒருபோதும் நாம இதுக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. மக்கள் சக்தி வரணும், மக்கள் அனைவரும் ஒன்று இறையணும். இந்து முன்னணி இது ஒருபோதும் ஒத்துக்கொள்ளது. தொடர்ந்து இதை தடுத்து நிறுத்த போராடும் என கூறி என உரை தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் 100 ஏக்கர் இடத்தில் 30 ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தி சர்வதேச மையம் கட்டக்கூடும் என்று கூறி வேற்று மதத்தினரை உள்ளே விட்டு இந்த இந்து கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக அரசு உடனடியாக வடலூர் வள்ளலார் ஞான சபையில் பெருவெளி இடையூறு இல்லாமல் வேறு இடத்தில் வள்ளலாரின் சர்வதேச மைய கட்டத்தை அமைத்திடு. நான் கூறுகிறேன், உங்கள் தந்தையாருக்கு இடம் கேட்டது சென்னை மெரினாவில் தலைநகரத்தில். இதை வள்ளலாரின் சர்வதேச மையத்தை ஏன் தலைநகரில் அமைக்க கூடாது? இங்கே வள்ளலாரை சுற்றி அனைவரும் சைவ சன்மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். தலைநகரத்தில் வடலூர் வள்ளலாரின் போதனையை போதிக்க வேண்டியதானே? அல்லது மெரினாவின் கடற்கரையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சர்வதேச மையத்தை அமைத்துட்டு மக்களுக்கு வள்ளலாரின் நெறிமுறைகளை வழங்கிட உடனடியாக செய்துள்ளலாமே. உங்களோட மீட்டிங்க இப்போ வடலூர்ல இருக்கிற வள்ளலார் சபையோட நிலத்தை கொள்ளையடிக்க பாக்குறீங்க. இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? வடலூர் வள்ளலார் சபை அப்பா விட்டு சொத்தாங்கிற பார்வதிபுரம் மக்கள் அவங்களோட உடல் உழைப்ப வேர்வைய காசாக்கி கொடுத்த இடம் அந்த இடம். உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி நீங்க என்னமா கையெழுத்து போட்டு அடிக்கல் நாட்டிட்டு போறீங்க. வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நீங்க பெருவெளி திடலை ஆக்கிரமிச்சு சர்வதேச மையம் கட்டுனீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து இந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுக்கான ஓட்டு வங்கி சரியா